மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா. மாணவர்களே, இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இயல் 3. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம என்ன செய்யறோம், இன்றைக்கு பாடங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே அம்மா உங்களுக்கு சொன்னதுதான் எல்லாருக்கும் திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நமக்கு இப்ப 9th to 12th ஸ்கூல் ரெகுலரா ஆரம்பிச்சனால ஒரு சிலருக்கு ஒரு டியூட்டி இருக்கும். அதனால அந்த டியூட்டிகளை முடிச்சுட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அந்த டயத்துக்கு ஏற்றபடி நீங்க என்ன செஞ்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? நாங்க டைம் அதே டைம் தான் போட்டிருப்போம். சப்போஸ் அந்த டைமுக்குள்ள வந்துட்டோம்னா உங்களுக்குள்ள வந்துருவோம். இல்ல அப்படின்னா இந்த இன்னைக்குலாம் அம்மா 11:30 ஒரு டியூட்டி, அதனால அந்த டியூட்டியை முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆனனாலதான் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த நேரத்துல எடுக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? அதனால கொஞ்சம் நீங்க அந்த டயத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு மிஸ்ஸுங்க என்ன டைம் போடுறாங்களோ அந்த டயத்துக்கு உங்களோட பாடத்தை கவனிக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களாம்மா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாமா, இயல் 3 துணைப்பாட பகுதியை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுக்கு முன்னால நம்ம என்ன பார்த்தோமா, உரைநடை பார்த்தோம். உரைநடை பார்க்கும்போது அதுல என்ன பார்த்திருந்தோம், கணியனின் நண்பன் சொல்லிட்டு அந்த ரோபோவை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்திர மனிதனை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்னைக்கு ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு. ஆனா இது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மாணவ பிள்ளைக அப்துல் கலாம் அவர்களோட போய் கலந்துரையாடல் பண்ற மாதிரி, அவரோட நேர்காணல்ல இருக்கிற மாதிரியான ஒரு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு உரையாடல் மூலமா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பாடப்பகுதியை கொடுத்திருக்காங்க. இப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதாவது அன்றைய காலகட்டத்துல ஒரு குடியரசு தலைவரா இருந்தவர் தான் மேதகா அப்துல் கலாம். அவர் நாட்டை நேசிச்சதை விட குழந்தைகளையும் மாணவர்களையும் மேலதான் மிகுந்த அன்புள்ளவராக அவர் இருந்தாரு. அவர் மாணவர்களுக்கு பல முன்னேற்ற வழிகளை எடுத்து சொல்லியிருக்காரு. சரியா? ஏன்னா அவரோட எய்மே என்னன்னா, எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், கனவு காண வேண்டும் அப்படின்றதுதான் அவரோட இது. நீ ஒரு கனவு காணும் போது அந்த கனவை நீ என்ன செய்யணும், எதிர்காலத்துல அதை படிக்க வைக்கணும். அப்படிதான் என்ன செய்திருக்காரு, தன்னோட மோட்டிவேஷனை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்துல இன்றைய காலகட்டத்துல ஒரு பிள்ளைங்க கலந்துரையாடல் பண்ண போறாங்க. அததான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? இடமானது என்னன்னா தொழில்நுட்ப கண்காட்சி. அதாவது அப்படின்னா நம்ம மியூசியம் என்று சொல்லுவோம்ல, அங்க போய் பார்க்கக்கூடியது. அது என்னன்னா தொழில்நுட்பத்தை சார்ந்ததான கண்காட்சி. அதுக்குள்ள மாணவர்கள் போறாங்க. அங்க போய் மாணவர்கள் யாரோடு கலந்துரையாடல் பண்ண போறாங்க அப்படின்னா அப்துல் கலாம் அவர்களோடு. இப்ப அததான் இந்த பகுதியில நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றன. அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். இப்ப எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க, அந்த தகவல் தொழில்நுட்ப கண்காட்சிக்குள்ள போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கலாம் அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்ட ஒரு பெயர் பலகை, ஒரு அறை இருக்குது. அங்க போய் அதுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்துல் கலாம் அவர்களுடைய புகைப்படங்கள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, அதாவது பார்ப்பதற்காக வைக்கப்பட்டு இருக்கின்றது. அத பார்த்துட்டு இருக்கும் போதே அவருடைய அந்த பகுதியில ஒரு பெரிய திரை இருப்பதை அந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், பார்க்கின்றார்கள். அடுத்து என்ன பாருங்களேன், அங்க அந்த அரங்கத்திற்குள்ள போகும்போது அதற்குன்னு ஒரு பாதுகாவலர், அதாவது பொறுப்பாளர் இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்களே இங்கே வாருங்கள். உடனே மாணவர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, அந்த திரைக்கு முன்பாக நிக்கிறாங்க. உடனே அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றாரா, அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? உடனே மாணவர்கள், கலாம் ஐயாவை காண்பதா, எப்படி, பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். உடனே திரையில அப்துல் கலாம் என்ன செய்கிறாரு, தோன்றுகிறார். அப்ப அங்க என்ன இருக்குன்னா ஒரு ஒளி காட்சி இருக்கக்கூடிய ஒரு திரை இருக்கு. அந்த திரையில தான் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய புகைப்படத்தை வெளிப்படுத்த போறார். உடனே மாணவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கெல்லாம் விடை தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த அரங்க பொறுப்பாளர் பதில் சொல்றார், நிச்சயம் பதில் தருவார்.
உடனே மாணவர்கள் எல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, முந்திக் கொள்கிறாங்க. நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன், எது கேட்டாலும் பதில் சொல்வாரா. அங்கே அப்படியே ஒரு ஆரவாரம். ஏன்னா ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு. யார் வந்து நிக்க போறா, ஒரு குடியரசு தலைவர் நமக்கு முன்பாக வந்து திரையில பார்க்க போறோம். அந்த திரையில அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம், கேள்வி கேட்க போறோம். அவர் பதில் சொல்ல போறாருன்னொடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. நான் தான் கேட்பேன், நான் தான் முதல்ல கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆரவாரத்தோட ஒரு நிகழ்வு ஏற்படுது. இப்ப இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த புகைப்படம் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுல பிள்ளைங்க எல்லாம் அந்த திரையரங்குக்குள்ள இருக்கிறாங்க. அங்க வந்து அந்த திரையில தன்னுடைய முகத்தை அவர் வெளிப்படுத்தி காண்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, வணக்கம் குழந்தைகளே அப்படின்றாரு. உடனே அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றாரு, பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார். உடனே எல்லாருமே வினா கேட்கலாம். நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா உங்க வினாக்களை எழுப்ப வேண்டும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பதில் தருவாரு. உடனே ஒரு பொண்ணு, அருண்மொழி அப்படின்ற பொண்ணு தன்னுடைய கேள்வியை கேட்கிறா. முதல் கேள்வியை நான் கேட்கிறேன், அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? உடனே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து இந்த குழந்தை கேக்குது, உங்களுக்கு அறிவியல் மேல இவ்வளவு ஆர்வம் வருவதற்கு எது உந்துதலா இருந்துச்சு? ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு காரியத்துல நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நம்மள கேள்வி கேட்பாங்க, ஏன் நீ இந்த செயலை செஞ்சு இதுல வின் பண்ண, உனக்கு எப்படி இதுல ஆர்வம் ஏற்பட்டுச்சு, அப்ப அந்த ஆர்வத்துக்கு முதல் காரணமாக இருந்தது எது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப இந்த குழந்தை அந்த ஐயாவை பத்தி கேக்குது, உங்களுக்கு இந்த அறிவியல் மேல் இருந்த ஆர்வம் எப்படியாக உங்களுக்கு உருவானது அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அந்த அப்துல் கலாம் ஐயா பதிலளிக்கிறார். என்ன சொல்றாரு பாரு, நான் 10 வயது சிறுவனாக இருந்த போது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தினுடைய தொடக்கம். அப்ப அவருடைய 10 வயது சிறுவனா இருக்கும்போது அவருடைய வகுப்புல அவருக்கு அறிவியல் பாடம் நடத்திய ஆசிரியருடைய தூண்டுதல், அவர் வந்து பறவை எப்படி பறக்குது அப்படின்றத அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து அவருக்கு என்ன ஆசை ஏற்பட்டிருக்கு, நானும் வானத்துல போய் என்ன செய்யணும், பறக்கணும். அது என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாக என் மனதுல என்ன செய்யப்பட்டு விட்டது, ஆகிவிட்டது. அதுதான் என்னுடைய அறிவியல் ஆர்வத்துக்கு ஒரு முதல் தொடக்கம் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருமா. உடனே தேன்மொழின்ற பொண்ணு கேக்குறா, அடுத்து நான் கேட்கட்டுமா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? உடனே அந்த பொண்ணு கேக்குறா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவர் சொல்றாரு தனக்கு பிடித்த புத்தகம் எது என்பதை. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்ற குறள் அவருடைய வாழ்க்கைய ரொம்ப வலு சேர்த்திருக்கு. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து எல்லார்கிட்டையும் நம்ம கேட்டாலுமே புத்தகங்கள்ல மிகவும் பிடித்த புத்தகம் கேட்டாலே திருக்குறள் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் வாழ்க்கை பாடத்தையும் அந்த ஒரு நூல் நமக்கு என்ன செய்து சொல்லிடும், கற்றுக் கொடுத்துரும். நம்ம எப்படி குழந்தைகளிடம் பேச வேண்டும், சான்றோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும், நம்ம எந்த மாதிரி உழைக்கணும், எல்லாமே அதுல இருக்குது. நீ இப்ப விவசாயம் செய்யணும்னா விவசாயத்தை பத்தி அதுல அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லா வாழ்க்கைக்குரிய அனுபவங்களும் நிறைந்த ஒரு நூல் தான் எதுனா திருக்குறள். அதனால இவருக்கு அந்த திருக்குறள் என்ற நூல் தான் எனக்கு மிகவும் பிடித்தமான நூல். அதுலயே அவர் ஒரு குறளை சொல்லிட்டு இந்த குறள் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சேர்த்ததுன்னு சொல்றாரு, வலு சேர்த்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்ற நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் படிக்கும்போது என்ன அறிவு, என்னுடைய தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் நான் என்ன செய்து கொண்டேன், அந்த நூலின் மூலமாக பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? சரி, அடுத்து அப்துல்லா அப்படின்ற ஒரு மாணவன் என்ன செய்யறாரு, அடுத்த கேள்விகளை அந்த ஐயா கிட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கம்மா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னோடனே, அதாவது அவரோட இது என்னன்னா, உங்களுக்கு மகிழ்வு ஏற்பட்டக்கூடிய இது என்னன்னா அவரு சோதனை ஏவுகணை எழுப்பியதுதான், அதுதான் வந்து உங்களுக்கு மிகுந்த மகிழ்ந்த நிகழ்வா அப்படின்னு சொல்லி
அந்த தம்பி கேக்குறாப்ல. உடனே அவர் கேக்குறாரு, எனக்கு அதெல்லாம் இல்ல, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. அதாவது அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த போலியோ வந்துச்சுன்னா, அதாவது பிறக்கும் பொழுதே பிள்ளைங்களுக்கு என்ன ஏற்படும்னா, அவங்க அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சரியான உணவுகள் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. அந்த தாய் மாசமா இருக்கும்போது சரியான முறையில உணவு சாப்பிடாதனால போலியோ அட்டாக் ஏற்படும். அப்ப பிள்ளைங்களுக்கு என்னன்னா காலோட வளர்ச்சி குன்றி இருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்க செயற்கை காலை பொருத்தும் போது எத்தனை கிலோ எடையுள்ள செயற்கை காலா, அது 3 கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொருத்தி கொண்டு அவங்க நடப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட அந்த பாதுகாப்பு கருவிக்குன்னு கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் தான், சரியா, 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அத அந்த பிள்ளைங்க பயன்படுத்தி அதுங்க நடக்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்ததாக இருந்தது. அப்ப அவர் அனுப்பிய சோதனை ஏவுகணை அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரவில்லை. இந்த போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக செய்யப்பட்ட அந்த செயற்கை காலை பொருத்தி அவர்கள் பயன்படுத்திய போது ஏற்பட்ட அந்த ஒரு சந்தோஷம்தான் அவருக்கு முதல்ல மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதை சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஒரு பொண்ணு கேக்குறா. என்ன கேக்குறானா, இளம் பருதின்ற பொண்ணு என்ன கேக்குறா பாருங்க. ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிக்காக எவற்றை கருதுகிறீர்கள்? நீங்க இந்த இந்தியா நம்ம என்ன செஞ்சிச்சு, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு எவையெல்லாம் வெற்றி என்று நீங்க கருதுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணானவள் அந்த ஐயா கிட்ட கேள்வி கேட்கிறார். உடனே அவர் அடுத்த பதில் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இதுதான் இப்ப சுதந்திர இந்தியாவினுடைய வெற்றிகளுக்கு முதற் காரணம் என்று சொல்றாரு. என்னன்னா உணவு உற்பத்தி, ஏன்னா நம்மளே விவசாயம் பண்ணி நம்முடைய உணவை நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துல அதிகமான வளர்ச்சியை நம்ம என்ன செய்திருக்கோம், பார்த்திருக்கோம். எந்த ஒரு செயற்கை கோளையும் கூட அதாவது மேல விண்வெளிக்கு அனுப்புவதற்குரிய திறன் யார்கிட்ட இருக்கு, நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்த அணு உலைகள் மூலமாக நம்ம மின்சாரம் தயாரிப்பதுல முன்னிலையில இருக்கிறோம். அது மாதிரி மருந்துகள், நவீன மருந்துகள், பாரம்பரிய மருத்துவ முறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வளர்ச்சி பெற்றிருக்கோம். இப்போது உள்ள ஏவுகணைகளை, அதாவது அக்னி மற்றும் பிருத்திவி என்ற ஏவுகணைகளை செலுத்துவதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குதுன்றத தன்னுடைய பதிலா அவர் என்ன செய்யறாரு, பகிர்ந்திருக்காரு. உடனே நீலன்ற ஒரு மாணவன் கேக்குறான், இந்த அளவிற்கு முன்னேறி உள்ளோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களாக பாதிக்கப்படுகின்றன, அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே, அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? ஆனா எவ்வளவோ முன்னேற்றத்தை நம்மளுடைய இந்தியா என்ன செஞ்சிருக்கு, பார்த்திருக்கு. ஆனா மனிதர்கள் சில பேர் இன்னும் பல நோய்களால என்ன செய்துபட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா அவற்றுக்குரிய மருந்துகளை நம்ம இன்னும் என்ன செய்யவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. அப்ப அதை கண்டுபிடிக்க கூடியதான ஆய்வுகள் எந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படின்றத அந்த மாணவன் கேக்குறான். உடனே அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கடலுக்கு அடியில் மனிதனால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அவற்றை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து நம்ம என்ன செய்யலாம், கண்டறியப்படலாம். அப்ப நம்ம மருந்துகளுக்குரிய தேவையான பொருள் எங்க இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு, கடலுக்கு அடியில இருக்கு. அங்க நிறைய தாவரங்கள் இருக்கான், உயிரினங்கள் இருக்கான். அதனுடைய மூலக்கூறுகளை நம்ம பெற்று அதிலிருந்து
மருந்துகளை நம்ம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப உள்ள சூழல்ல இருக்கக்கூடிய உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ கூட நம்மளால என்ன செய்ய முடியும், அதுல ஒழித்து விட முடியும். அது மட்டும் அல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல புதிய புதிய நோய்கள் வந்தாலும் கூட அந்த நோய்கள் நம்மளை தாக்காத வண்ணம் அதுக்கேற்ற தடுப்பு மருந்தை நம்ம என்ன செய்யலாம், கண்டறியலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்து வான்மதின்ற ஒரு பெண் குழந்தை கேக்குறா. என்ன கேக்குறா? 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? உடனே அந்த பொண்ணு அந்த கேள்வியை பத்தியா 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அவர் தன்னுடைய மனதுல ஏற்பட்ட அந்த நிகழ்வை சொல்றாரு பாரு. அவர் மனசுல என்னன்னா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். அவருக்குள்ள தோன்றியது. ஆனா அவர் என்ன செய்யறாரு, நம்புகிறேன் என்று சொல்றாரு. என்னென்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோயில் மனித இனம் குடியேறி இருக்கும். அப்ப அவர் இததான் சொல்றாரு. அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாலந்தா என்ற பல்கலைக்கழகம் இருந்தது. அங்க உள்ள கல்வி முறைய நம்ம என்ன செய்வோம், பின்பற்றுவோம். நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருமா, தீர்ந்து போயிடும். ஆனாலும் நாம தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோளானது சூரிய சக்தியை நமக்கு என்ன செய்யும், பெற்று கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம போய் மனிதர்கள் எல்லாம் எங்க போய் குடியேறி வாழ்வோம் சொல்றாரு, செவ்வாய்க்கோள்கள்ல குடியேறி வாழ்வோம். இந்த ஒரு நிலைமை என்ன செய்யும், நீ கேட்ட மாதிரி 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா பெற்றிருக்கும் என நான் நம்புகிறேன்னு சொல்றார். அடுத்து மேரின்னு ஒரு குழந்தை கேக்குறா. என்ன கேக்குறா பத்தியா? செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைத்து செல்வீர்கள்? உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. செவ்வாய்க்கோள்ல போய் மனிதன் என்ன செய்ய முடியும், வாழ முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எப்ப எங்களை எல்லாத்தையும் நிலவுக்கு கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு. அடுத்து அப்துல் கலாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்கம்மா. 5.25 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். அதாவது 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை எது அனுப்பியிருக்கு, இந்தியா அனுப்பியிருக்குன்றாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல ஏவூர்திகளை மனிதர்கள் நிலவிற்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், நிலவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்திமான்ற பொண்ணு கேக்குறான். நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனும் கூட செல்ல முடியுமா? அதாவது சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா என்று கேக்குறான். உடனே அப்துல் கலாம் அவர் சொல்றாரு, ஏன்னா சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்துல அதிக வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனை கூட சென்றடையலாம். அப்ப சூரியனுக்கும் செல்லலாமான்னு இந்த பொண்ணு கேக்குறாங்க. ஆனா சூரியனுக்கு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது எந்த நேரமும் நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கு, வெப்பத்தையும் ஒளியையும் கொடுக்கு. அப்ப மனிதன் அந்த சூரியன் கிட்ட போனா என்ன ஆயிடுவான், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அப்ப அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய கருவிகளை மனிதன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா சூரியனை கூட மனிதன் என்ன செய்யலாம், சூரியன்கிட்ட கூட போகலாம் அப்படின்றத சொல்றார். அடுத்து இளம்பிறை என்ற பெண் கேட்கிறார். ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன். உடனே அப்துல் கலாம் சொல்றாரு, அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி. அப்ப இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு அவர் எவ்வளவு அழகா தன்னுடைய பதில வெளிப்படுத்துறான்னு பாரு. ஏன்னா அறிவியலோட அடிப்படையே என்ன தன்மைனா கேள்வி கேட்கிற தன்மை. இப்ப உன்னைய ஒரு சயின்ஸ் லேபுக்குள்ள கொண்டு போய் உனக்கு சயின்ஸ் ஆசிரியர் அந்த இத கருவிகளை பயன்படுத்தணும்னு சொல்லி தரும்போது முதல் கேள்வி உனக்கு என்ன வரும், இந்த கருவியை நம்ம எதுக்குமா பயன்படுத்துறோம் அப்படின்ற கேள்வி வரும்ல. அப்ப மனிதன் அந்த அறிவியலுக்குரிய அடிப்படையே என்னன்னு சொல்றாங்க, கேள்வி கேட்கக்கூடியதான். அந்த
அந்த கேள்வி தொடங்குது யாருக்கிட்ட தொடங்குதுன்னு சொல்றாரு? குழந்தைகளிடம்தான். அப்ப யாரெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறீங்களோ அந்த குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானி என்று அவர் சொல்றாரு. புரியுதா? அடுத்து கவி அமுதன் என்பவர் என்ன சொல்றான்னு பாரு. நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? உடனே அந்த தம்பி கேக்குறான், நீங்க தான் குழந்தைகளை முதல் விஞ்ஞானி என்று சொல்றீங்க, அப்ப நாங்க தான் முதல் விஞ்ஞானி. அப்படின்னா இந்த வளரக்கூடிய இந்தியாவில எங்களோட பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேக்குறாப்ல. உடனே அவர் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாருன்னு பாருங்க. மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். அப்ப அவர் சொல்றத பாத்தீங்களா? என்ன வருங்காலத்துல எந்த துறைய தேர்ந்தெடுத்து கற்றாலும், நீ அறிவியலைத்தான் தேர்ந்தெடுத்து கற்றணும் கிடையாது. ஒருத்தர் விஞ்ஞானி ஆகலாம், ஒருத்தர் மருத்துவர் ஆகலாம், ஒருத்தர் ஆசிரியர் ஆகலாம், ஒருத்தர் கலை நுட்பத்துல பொறியியல் துறையில சார்ந்தவர்களா இருக்கலாம். அப்ப இத்தனை துறைகள்ல நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்து நீ உன் கல்வியை கற்றாலும் முதல்ல அவர் சொல்றது என்னன்னா, அந்த துறையில நீ என்ன செய்யணும்? உயர்ந்த குறிக்கோளை உன் மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற அறிவையும் அனுபவத்தையும் நீ உன் வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும். அதோட சேர்த்து உன்னிடத்துல கடின உழைப்பு இருக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தாலே நீ வெற்றி அடைஞ்சிருவ. உன்னுடைய வெற்றி இந்த இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியாக இருக்கும். சரியா? அப்ப நம்ம இப்ப இருந்தே என்ன செய்யணும்னா, நீ உன்னோட லைஃப்ல உன்னோட எதிர்காலத்துல நான் என்னவாக ஆக போறேன், அப்ப அந்த இலக்கை நோக்கிதான் உன்னோட பயணத்தை தொடங்கணும். அப்ப அந்த இலக்குக்குரிய வழிகளை தேர்ந்தெடுக்கணும். அதுல உனக்கு முதல்ல உயர்ந்த குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளை அடையக்கூடிய அனுபவமும் அறிவாற்றலும் இருக்க வேண்டும். கடின உழைப்பு இருக்க வேண்டும். இவை இருந்தாலே நீ என்ன செய்து கொள்வாய்? வெற்றி அடைந்துடுவாய். நீ வெற்றி அடையக்கூடிய அந்த பகுதி யாருக்கும் வெற்றி அடைய செய்து இந்த தேசத்துக்கும் வெற்றி அடைய செய்கிறது. அடுத்து வெண்பா என்ற பொண்ணு கேக்குறாங்க, வெற்றி அடையும் வழி எது ஐயா? அடுத்து அந்த கலாம் ஐயா என்ன சொல்றாங்க பாருங்க. வெற்றி அடைவது என்பதற்கு 2 வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. அதாவது என்ன சொல்றன்னா, அறிவை வளர்க்கக்கூடிய யாரெல்லாம் உன் அறிவை வளர்க்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர்கள் பேசுறார்களோ அந்த பேச்சை எல்லாவற்றையும் நீ என்ன செய்? கவனி. அப்ப என்ன சொல்றாருன்னா, அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம், அறிவை வளர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கவனிக்கலாம், அதாவது உயர்ந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய பேச்சையும் நம்ம என்ன செய்யலாம்? கவனிக்க. இது எல்லாமே இதுக்கு பொருந்தும். அப்ப அறிவை வளர்க்கும் அனைவரினுடைய பேச்சையும் நீ என்ன செய்யணும்? நீ 2வது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. கடினப்பட்டு உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும். இந்த வியர்வை என்பது உன் வாழ்க்கையில ஒரு இருந்தாலே நீ வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய வழியாக இருக்கும். இதுதான் நீ வெற்றி அடைவதற்குரிய 2 வழிகள் என்று ஐயா அவர்கள் சொல்றார்கள். உடனே நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்லே மறைகிறார். மாணவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? வியந்து நிற்கின்றனர். உடனே அரங்க பொறுப்பாளர் சொல்றார், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் இருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானே? உடனே மாணவர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கத்தை விட்டு அனைத்து மாணவ மாணவியர்கள் என்ன செய்யறாங்க? வெளியேறுகின்றனர். இப்ப நீயே என்ன செஞ்சிருக்கலாம்? உன் கூட உட்கார்ந்து இப்ப நீ அப்துல் கலாம் ஐயாட்ட கேள்வி கேட்ட மாதிரியும் அவர் உனக்கு பதில் கூறிய மாதிரியும் எல்லாரும் என்ன செய்யலாம்? உன்னோட கற்பனைய வளர்த்து கொள்ளலாம். அந்த மாதிரிதான் இந்த பாடத்தை உரையாடல நம்ம என்ன செய்திருக்கோம்? இன்றைக்கு பார்த்திருக்கோம். அப்ப இது நமக்கு மிகுந்த ஒரு பயன் தரக்கூடியதான ஒரு பாடம். சரியா? அதாவது ஒளி பிறந்தது அப்படின்றது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி பிறந்தது. இப்ப உன்னோட மனதுல ஏற்பட்ட எத்தனையோ பேரு, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல அறியாத வயசுல நம்மளோட உறவினர்கள் கேட்பாங்க, நீ என்னப்பா ஆக வேணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நமக்கு வந்ததை சொல்லுவோம், நான் டாக்டர் ஆவேன், நான் ஆசிரியர் ஆவேன் அப்படின்னு. சரிங்களா? ஆனா வளர 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 நம்மளோட படிப்பும் நம்மளுடைய திறனும் நமக்கு தெரியும் இல்லையா?
நல்லா படிச்சிருந்தா நம்ம உடனே என்ன செய்வோம், அதே ஒரு மோட்டிவேஷனோட நான் மருத்துவராவே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கே கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். நம்மளோட அறிவாற்றலை நம்மளே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த வழியில போனா நம்மளால வெற்றி அடைய முடியாது, நமக்கு சிறந்த வழி வேற வழி, அதை நோக்கி போவோம்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம மத்தவங்க கேட்கும் போது நம்மளோட அந்த இதை அப்படியே மாத்துவோம். சரிங்களா? மருத்துவர்னு சொல்லியிருப்போம், அடுத்த ஆசிரியர்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா, இப்ப உனக்கு நல்ல பருவம், எல்லாமே தெளிந்த புத்தியோட இருக்கக்கூடிய பருவம். காணல் நீர் கரையாது. காணல் நீர் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீர் போலதான் தெரியும். ஆனா கிட்ட போக 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 அந்த நீரை நம்ம கண்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இப்ப உள்ள பருவம் எப்படின்னா, தெளிந்த நீரோடை போல நமக்கு இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை எப்படின்றத உணரக்கூடிய ஆற்றலோடும் திறனோடும் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த பருவத்துல நீ அழகா உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை என்ன செய்யலாம், ஒரு முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போலாம். அப்ப இன்னைக்கு நீ என்ன செய்யலாம், நான் இன்னவாக ஆக போறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நீ என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப உனக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கொண்டு நீ உன் வழியை என்ன செய்யணும், வழிவகுத்து செல்லணும். அதுக்குதான் அந்த வழிவகுத்து செல்லும் போது இவர் சொன்னது போல உன்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நல்லா அந்த குறிக்கோளான உயர்ந்த குறிக்கோளா இருக்க வேண்டும். அதுல உன்னோட அறிவையும் திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முழு உழைப்பையும் அதுல போடணும். அடுத்து 2 வழி என்ன சொன்னாங்க, உன்னோட வெற்றிக்குரிய வழி. எல்லாரோட அறிவாற்றலை பெருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீ இனிமையா கேட்க வேண்டும். அதன் மூலமா நீ உன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வியர்வை அதாவது வியர்வை சிந்தாம இந்த உலகத்துல நம்ம எந்த பலனை அடைய முடியாது. விவசாயிகள் தன்னுடைய வியர்வை சிந்துறதுனாலதான் நம்ம 3 நேரம் நம்மளோட உணவுல கை வச்சு சாப்பிட முடியுது. அப்ப அந்த வியர்வை துளி நம்ம மண்ணுல படும்போது நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றியின் சிகரத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அப்ப இன்றைக்கு நீ என்ன செய்யணும், ஒவ்வொரு மாணவர்களும் உங்களால என்ன முடியும், என்னுடைய காலத்துல நான் எப்படிப்பட்டவனா மாற போறேன், நான் எப்படிப்பட்ட லைஃப எனக்குள்ள நான் நிரூபித்து கொள்ள போறேன், நான் எந்த மாதிரி வழியில என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்றத உறுதியா எடுக்கணும். இப்ப 6ஆம் வகுப்புல எடுத்ததை உன்னோட 12th வரையும் முடிச்சு அடுத்த கல்லூரி வகுப்புக்கு போற வரைக்கும் நீ உன்னோட மைண்ட செட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் என்னோட இலக்கு, இந்த இலக்கை நோக்கிதான் நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய அடியை எடுத்து வைக்க போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். நீயா என்ன செய்யக்கூடாது, என் 10th மார்க் வரட்டும், அதுக்கப்புறம் +2வோட வாழ்க்கையை பார்த்துப்போம், அடுத்து +2 மார்க் வரட்டும், அந்த மார்க்குக்கு ஏற்றபடி என் படிப்பை பார்த்துக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. அப்ப 10th மார்க்கு நான் இவ்வளவு மார்க் நல்லா எடுத்தாதான் என்னால ஃபர்ஸ்ட் குரூப் போக முடியும் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி படி. அப்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடு. அப்ப 12th போனேன்னா என்னால ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா தான் நான் அந்த குரூப்புக்கு ஏத்த படிப்பை நான் கல்லூரியில படிக்க முடியும்னா அதுக்கு முயற்சி போடு, அதுக்கு உன்னுடைய வியர்வியை சிந்து. அப்ப நீ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்ல நான் 10th படிச்சுக்கிறேன், அந்த மார்க்கை பார்த்து நான் அடுத்த குரூப் அப்படின்னா நம்ம வாழ்க்கை காணல் நீர் போலதான் மாறி போயிரும். சரிங்களா? அப்ப அத நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். சரியாமா? சரி, அடுத்து பாருங்க, இன்னைக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா மதிப்பீடுல சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் இவற்றையெல்லாம் குறிப்பிடுகிறாரு. அத உன்னோட அந்த இதுல கொடுத்திருக்காங்க. ஒரு 3 பாயிண்டோ 4 பாயிண்டோ 5 பாயிண்டோ கொடுத்திருப்பாங்க. அதை நீ அதுக்குரிய விடையா எழுதிக்கோ. அடுத்து, தமக்கு பெரும் மகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிட்ட நிகழ்வு எது? அவரோட சோதனை ஏவுகணை அவருக்கு மகிழ்ச்சியை தரல. அந்த 3 கிலோ எடையுள்ள அந்த செயற்கைக்கால 300 கிராம் எடையுள்ள செயற்கை காலா மாற்றி அந்த போலியோ அட்டாக்கான பிள்ளைகளுக்கு பொருத்தும் போது அதுல ஏற்பட்ட சந்தோஷம் தான் அவருக்கு மகிழ்ச்சியான நிகழ்வு என்று சொன்னார். அதுதான் இந்த பகுதியில விடையாக இருக்கின்றது. சரிங்களாமா? அப்ப இன்றைக்குரிய இந்த பாடத்துக்கு நீங்க என்ன வினாக்கள்னா இந்த 2 வினாக்களை என்ன செய்ய போறீங்க, தலைப்பு போட்டு உங்களோட பாட நோட்ல எழுத போறீங்க. எல்லாருமே உன்னோட லாங் சைஸ் நோட்ல இந்த அசைன்மெண்ட் என்ன செஞ்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க. சில பேர் எப்ப கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க எப்ப கொடுக்கணும்ன்றத நாங்க உங்களோட வாட்ஸ்அப்ல நாங்க என்ன செய்வோம், போட்டு விடுவோம். அப்ப நீங்க கொடுத்தா போதும். அழகா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீட்டா எழுதி வச்சிருங்க. ஏன்னா இந்த அசைன்மெண்ட் எவ்வளவு நீங்க அழகா எழுதிருக்கீங்களோ அதுக்கும் மார்க் உண்டு. அழகா இருந்தா அதுக்கேற்ற மார்க்கும் நான் தருவேன். அது எல்லா சப்ஜெக்டிலும் எல்லா ஆசிரியர்களுமே தருவாங்க. சரிங்களா? அதனால நல்லா தெளிவா
அடித்தல் திருத்தல் இல்லாம ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து அழகா எழுதி பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கேட்கும் போது கொண்டு வாங்க. சரிங்களா? மாணவர்கள் எல்லோரும் என்ன தயவு செய்து இந்த ஆன்லைன் கிளாஸ முயற்சி பண்ணுங்க அட்டன் பண்றதுக்கு. சரிங்களா? இப்ப இன்னைக்குரிய பாடப்பகுதி இதுதாம்மா. பாட நோட்ல எழுத வேண்டிய பகுதி இதுதான். மதிப்பீடுல 2 வினா இருக்கு. அந்த 2 வினாக்குரிய விடையும் நான் அம்மா உங்களுக்கு சொல்லிட்டேன். புத்தகத்துல பார்த்து அந்த விடையை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேலு இன்றையோட நமக்கு இந்த வாரத்துக்குரிய பாடம் முடிஞ்சிடும். இப்ப நம்ம சனிக்கிழமை என்ன செய்யணும்? ஒரு தேர்வு எழுதணும் இல்லைங்களா? இந்த தேர்வுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இயல் 3ல நான் செயல் பகுதியில உள்ள வினாக்களை எழுத சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த வினாக்கள் எழுதி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உரைநடையில இருக்கக்கூடிய சரியான விடையையும் குறுவினாவையும் என்ன செய்யுங்க? தேர்வுக்கு எழுதுங்க. எல்லாருக்கும் புரியுதாமா மாணவர்கள் அனைவருக்கும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? தேர்வுக்கு சனிக்கிழமை தேர்வுக்கு இந்த இயல் 3ல உரைநடை பகுதியில இருக்கக்கூடிய சரியான விடையையும் அதுல இருக்கக்கூடிய வினாக்கள் குறுவினாக்களை மட்டும் என்ன செய்யுங்கம்மா? தேர்வுக்கு எழுதுங்க. சரிங்களா? கண்டிப்பா தேர்வுகளை எழுதி வைங்க. பாட நோட்டையும் கண்டிப்பா எழுதி வைங்க. இதை எப்பனாலும் நாங்க கேட்டு உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். சொல்ல முடியாது நீ அசைன்மெண்ட் கொண்டு வர அந்த நோட்டு கொண்டு வர அன்னைக்கு கூட இந்த 2 நோட்டையும் சேர்த்து கொண்டு வர சொல்லி நாங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்புவோம். அதனால எல்லா மாணவர்களும் அன்றன்றைக்கு நடத்தக்கூடிய அந்த பாடத்துக்குரிய தேதியை போட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க்கை எழுதி வை. வாரம் வாரம் எழுதக்கூடிய தேர்வுக்கு டேட் போட்டு எழுதி வைங்க. சரிங்களாமா? எப்பயும் நம்ம அதை மறக்க கூடாது. ஏன்னா இப்ப மற்ற மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறாங்க. நமக்கு இன்னும் அந்த வாய்ப்பு என்ன செய்யவில்லை? அமையவில்லை. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடலாம். நம்ம எல்லாரும் இணைந்து என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்? நம்ம படிக்கலாம். சரிங்களா? கார்த்திகேயன் என்ன அம்மா? கார்த்திகேயன் இன்னைக்கு என்ன பாடம் படிச்சோமா? ஒளி பிறந்தது அம்மா. அதுல யார பத்திமா படிச்சோம்? அப்துல் கலாம் பத்தி அம்மா. வெரி குட்மா, நன்றிமா. சாந்தனு சொல்லுங்க அம்மா. இன்னைக்கு அம்மா ஹோம்ஒர்க் என்ன எழுத சொல்லிருக்கேன்ப்பா? ஹோம்ஒர்க் 2 மதிப்பீடு இருக்குல்லம்மா, அந்த ரெண்டு கொஸ்டின் எழுத சொல்லிருக்கீங்க. அந்த சனிக்கிழமை வார தேர்வுக்கு என்னமா எந்த பகுதியமா தேர்வுக்கு எழுத சொல்லிருக்கேன்? உரைநடை பகுதியில சரியான விடையும் குறுவினாவும் எழுத சொல்லிருக்கீங்க. நன்றிமா. விமல் ஆகாஷ் சொல்லுங்க அம்மா. இன்னைக்கு எத்தனை பேர்மா வந்திருக்காங்க நமக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண? 52 பேர் அம்மா. இதுக்கு முன்னால 54 55 காமிச்சிச்சேமா. இப்ப அடே பாதி பேர் லெஃப்ட் ஆயிட்டான். பாக்கலையா? சரி. அப்ப நீ உள்ள நுழைஞ்ச பிறகு எனக்கு ஒரே ஒண்ணு வந்த பிறகு வந்த உடனே எத்தனை % இருக்குன்றத மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஏன்னா நான் கிளாஸ் உள்ள நுழைஞ்சோடனே பாடம் அம்மா சரியா கேட்கலையம்மா. கேட்கலையா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா கிளாஸ் தொடங்கி கிளாஸ் எடுத்துட்டு இல்ல நீ அட்டெண்ட் நோட் பண்ணி சரியாமா? அம்மா சரியா கேட்கலையம்மா. ஸ்டக் ஆகுதுமா. ஸ்டக் ஆகுதா? சரி பரவாயில்ல. சொல்லுங்க அம்மா. நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கிளாஸ் அம்மா பாடம் எடுப்பேன்லப்பா, எடுக்கும்போது உள்ள எத்தனை பேர் அப்ப ஃபர்ஸ்ட் வந்தோடனே எத்தனை பேர் அட்டெண்டன்ஸ் இருக்காங்கன்றத மட்டும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நோட் பண்ணி மட்டும் சொல்லு. சரியா? சரிங்க அம்மா. எத்தனை பேர் வந்தாங்கன்னு கொஞ்சம் பாத்தியா? இன்னைக்கு பாக்கல, பாடம் கவனிச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு பாடம் கவனிச்சுட்டு பாக்குறேம்மா. பாருங்க, ஏன்னா உள்ள நம்ம பாடம் எடுக்கும்போது உள்ள நிறைய பேர் வந்துருவான்.
வந்துட்டு நம்ம முடிக்கிற நேரம் பாதி பேர் கடன்னு லெஃப்ட் ஆகி போவோம். அப்ப ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிரும். மொத்த வகுப்பு ஆரம்பிச்ச உடனே பாடத்தை நடத்தும் போது இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எனக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோ. சரியா? பாடம் முடிஞ்சிட்டு நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட பிறகுட்டு உன்கிட்ட நான் தனியா என்ன செஞ்சுக்கிறேன், ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறேன். சரியா ஐயா? சரிங்கம்மா. நன்றிப்பா. சரிப்பா, மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கு நான் பாடம் நடத்தினதுல என்னென்ன ஹோம்ஒர்க் எழுதணுமோ அதை எழுதிருங்க. இந்த வாரத்துக்கு என்னென்ன தேர்வுக்கு சொல்லியிருந்தேனோ அதை தெளிவா முடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்த வாரத்துல புதிய பாடத்துல புதிய பகுதியை பார்க்கலாம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.